நீங்கள் ஆல்ரெடி இப்போ தனிமடி எபிசோட் 5 தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் தான் தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ எல்லாருமே கலாச்சிருப்பாங்க சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி ரெடியாக இருந்திருப்பேன். ஸ்கெலட்டினி சமணி மாதிரி வளர்த்துருப்பேன். என்னப்பா தம்மா துட்டு இருக்கு, இதுவாக அவனோட பவர்னு சொல்லி அங்கே இருக்கவங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க. அப்படியே நல்லா சிரிக்கிறாங்கன்னா சிரிச்சுக்கோங்கடா, அதோட பவரை பாருங்களான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்கெலட்டன் ஒரு போட்டுருந்துங்க. அந்த கிளாஸே பாதியாக 2 துண்டாக இருந்திருக்கு. இதை பார்த்து அங்கே இருக்கவங்க சாக்காயிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு மெட்டீரியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக இருக்கும். இதெல்லாம் யாராலையும் உடைக்க முடியாது. பார்த்தா நம்ம ஹீரோட பட்டு தம்மா துண்டாக இருந்து அதுவும் அசால்ட்டாக உடத்துருந்துருக்கா. இருக்கக்கூடிய டேரக்டரை பார்த்து சாக்காயிருப்பாரு. சரி இதுக்கு மேலே அவனுக்காச்சும் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசை இருந்தால் இப்போயே சொல்லியிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். ஒரு வாயத்திற்குள்ள கப்பு சிப்புன்னு கம்முனி அமைதியாகிடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ பாடம் நடத்தல அவங்களும் வாயத்திற்காம அமைதியாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவை இங்கே கூடிய பிரின்சிபல் வீடு வரையும் விட்டு வந்துருப்பாரு. இதே பெட் ஸ்டோரை வேற அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ அந்த இடத்துக்கு புதுசாக தேர்ந்திருப்பேன். அவன் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த இடத்துல எலைட் காம்படிஷன் அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன் வரப்போகுது. அதை பற்றி ஒன்று தெரியுமா தெரியல. அதை பற்றி நேரத்தில் தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோ சொன்னால் ஏற்கனவே பிரின்சிபல்லாம் அது ஒரு ஹை லெவலான காம்படிஷன்ப்பா. அந்த காம்படிஷன் படி நீ ஜெயிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு லெஜெண்டரியான பெட்டை கூட அவங்களே சமணி முடி தருவாங்க. அவங்களே காசு கொடுப்பாங்க. உனக்கு எக்கச்சக்கமான காசு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்து உடனே ஒரு சோல்ஜர் ஆகுவாங்க. நீ இந்த கண்ட்ரிக்கு ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவேன். அது கூட உனக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே இந்த ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஒரு கேம் மட்டும் நீ ஜெயிச்சிட்டா போதும். அது இருக்கல பயங்கரமாக டஃப்பான கேமு. கிட்டத்தட்ட இந்த ஹோல் கண்ட்ரி அந்த ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறியாப்பா, நான் வேணா நீ ரெக்கமெண்ட் பண்ணி பிடிச்சி சொன்னால் எனக்கா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கா வேணான்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ அவன் எதுக்காக வேணான்னு சொல்லியிருப்பான். இவனை போர் ஒரு வேளை இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் இவனை யாராச்சும் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லியிருப்பேன். என்னடா அப்படி சொல்லிட்டு நீ மட்டும் ஓகே சொல்லியிருந்தா நீ இந்த காம்படிஷனில் ஜெயிச்சானா உன்னை சீக்ரெட் ரோட்டை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி நீ என்ன இப்படி சொல்லிட்டு சொல்லி அங்கே இருக்க சொல்லியிருந்திருப்பேன். சீக்ரெட் ரோட்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்லலேருந்ததுக்கப்புறம் இந்த உலகம் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய டைமென்ஷன் தான் இருக்கும். அந்த டைமென்ஷன் தான் நம்ம ஹீரோ அப்பப்போ போயிட்டு வரேன். அது எல்லாமே நம்ம ஹீரோ வெறும் கேம்னு நினச்சிருந்துருப்பேன், வெறும் இல்யூஷன் அந்த மாதிரி நினச்சிருந்துருப்பேன். உண்மையிலே வேறு ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கா, அப்போ நம்ம போயிட்டு வந்தது எல்லாமே வேறு யூனிவர்ஸாக. இதை சாதாரணமாக அந்த யூனிவர்ஸ் கொண்டு அதுக்கு எக்கச்சக்கமான செலவாகும். ஆனால் இவங்க ஒருவேளை அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு ஒரு சோதர் ஆகிட்டாங்கன்னா அவன் நினச்ச இடத்துக்கு எப்போ வேணால் போயிட்டு வரலாம். அவனுக்கு என்ட்ரின்ற ஃபீஸே கிடையாது. எப்போ வேணால் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். என்னப்பா இதை போய் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருங்க நான் ஃபுல்லாலாம் வேணான்னு சொல்லல, இருந்தாலும் நான் யோசித்து பார்த்து சொன்னேன்னு சொல்லல. நம்ம ஹீரோ வேறு நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறக்காண்டி அவனோட சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸை சொல்லுன்னு சொல்லல. அது ஒரு ட்ராகன் பிளேஸாக காட்டியிருக்கோம். ட்ராகன் பிளேஸா, சரி ஓகே, இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புளாக இதே நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலே அது இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் கேட்டேன். ஆமாம் இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே நீ வரலாமா வேணாமா அப்படின்றதுக்காண்டி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீ குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் இன்னும் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த இடத்துல உன்னை அடித்து பற்றி விட்ருவாங்க. இந்த இடத்துக்கு நீ போகணுமா, அதுக்கு இவ்வளோ செலவாகுன்னு சொல்லலை. சரி ஒருத்தாக தான் இருக்கும், போயிடும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓகே சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ ஒரு புதுசாக ஒரு பெட் எடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு மாஸ்டர் ரொம்ப நாளாக வந்திருக்க மாட்டேன். இந்த பெட்டை கூட்டிகிட்டு இவன் அந்த இடத்துக்கு போயிருப்பேன். இந்த இடத்துல போய் லேண்ட் ஆனோடனே டெஸ்ட்டில் நீ பார்ட்டிசிபேட் பண்ண தயாராக இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கோம். நம்ம ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது சொல்லியிருப்பேன். ஒரு டவர் டக்குன்னு வந்திருக்கும். அந்த டவர்லேருந்து ஒரு ட்ராகன் வந்திருக்கும். அந்த ட்ராகன் கிட்டத்தட்ட 9th லெவல் ட்ராகனு. நம்ம ஸ்கெலிட்டனே 8th லெவல் தான். ஆனால் அந்த ட்ராகன் அதை விட ஒரு லெவல் தான் கூட. ஆனால் ஸ்கெலிட்டனோட பல மடங்கு பவர் இருக்க மாதிரி அதுவும் திறந்துருந்துருக்கோம். நம்ம ஹீரோ பார்க்குறேன் இது எல்லாமே இதோட பிளட் லைன் வம்சம் இருக்குல்ல, அதனால தான் இதோட பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒவ்வொரு ட்ராகனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ஏற்கனவே இந்த ட்ராகனை சொல்லுது, நீ இந்த டவரோட உச்சியை ரீச் பண்ணிட்டேன்னா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தர்றேன், ஒழுங்காக ரீச் பண்ணுறேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ இதில் என்ன இருக்க போதே ரீச் பண்ணணும்னு சொல்லி இவனும் ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட வாட்ச் மூலமாக லைட் எடுத்து பார்க்குறேன். அதில் ஒரு ஸ்டாச்சு இருந்திருக்கும். ஆனால் அந்த ஸ்டாச்சு டக்குன்னு ஆகிட்டு நம்ம ஹீரோ போட்டு இருந்திருக்கோம். ஸ்கெலிட்டன் தான் தடுத்தாலும் செத்துருந்துருப்பேன். திரும்ப ரீச் பண்ணால் அவனும் வந்துருப்பேன். இப்போ தான் ஒரு விஷயத்தை புரிந்துருப்பேன். இந்த இடத்துல லைட் அடித்தா மட்டும்தான் அந்த ஸ்டாச்சு நாங்கள் இப்போ லைட் அடிக்காமல் நம்மளே இந்த இருட்டுக்குள்ளே நடந்து போவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மேஜிக் பவராக இவனும் ஒன்றுலேருந்து அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருந்திருப்பேன். எக்ஸிட் வந்துருக்கோம். எக்ஸிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லெவல் 1 முடிச்சுருப்பேன். கிட்டத்தட்ட இன்னும் 8 லெவல் கிட்டே இருக்குது. அந்த 8 லெவலை முடிச்சா மட்டும்தான் இவன் டவரோட டாப்புக்கு போக முடியும். இவனும் ஃபஸ்ட் லெவல் முடிச்சனால சரி இப்போ தெரியும் இது போகுன்னு சொல்லி இவன் திரும்ப அவனோட இடத்துக்கு வந்திருப்பேன். இவன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போய் கம்ப்ளீட் பண்ணனால இவனுக்கு ஒரு சில பவர்லாம் நடத்திருக்கு. நியூ ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ பார்க்குறேன் நியூ ஸ்கில் நமக்கு இப்போ இல்லைனா பின்னாடி உதவும் சொல்லி இருக்கல. காலையில் இவன் கனவாசம் முன்னாடி நிறைய கஷ்டமாக வந்திருப்பாங்க. இவனோட தங்கச்சி இருக்கால, அவ்வளோ தூரத்துலேருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது. இப்போ தான் இந்த சாம்பியன் இருக்கால அவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். ஆக்சுவலாக நம்ம ஹீரோட்ட ஆல்ரெடி ஒரு டீலில் போட்டுப்பேன், என் பெட்ரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுவியா அப்படின்னு. இந்த தங்கச்சியை பார்த்ததுக்கப்புறம் என்னவே சண்டை வரக்காண்டி வந்திருக்கானு சொல்லி பார்த்துக்கிக்கல. சண்டை வரக்காண்டிலாம் வந்துக்க மாட்டேன். நம்ம ஹீரோட்ட அவனோட பெட் ட்ராகன் இருக்குல்ல, அந்த ட்ராகனை கொடுத்து ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணுற கேட்குறக்காண்டி தான் அவனு வந்துருப்பேன்.
இந்த ட்ரானை பார்த்து அங்கே இருக்கிறவங்களா சாக்காந்துருப்பாங்க. இந்த ட்ரான் மாக்கே நம்ம ஹீரோட்டி ட்ரான் இருக்குமா அப்படின்னு அங்கே இருக்க கஸ்டமர்லாம் பேச ஆரம்பிக்கல. இதுக்கு மேலே நம்ம ட்ரா இல்லைன்னு சொன்னோம்னா அவ்வளோதான், இங்கே இருக்க கஸ்டமர்லாம் கிளம்பிடுவாங்க. அதனால் நம்மளும் பவர்ஃபுல் காட்டுன்னு சொல்லிட்டு ஏன்ட்டு இது மாதிரி ஒரு ட்ரான் இருக்குது. ஆனால் அதை ரீசெண்டாக தான் நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். அதனால் அதை நான் ஓயாமலாம் கல்டிவேட் பண்ணல. அது கொஞ்சம் பவர் கம்மியானு சொல்லல. அந்த ட்ரான் இவன் சமணி மதிப்பேன். அந்த ட்ரானோட பவரை பார்த்து இங்கே இருக்கவங்களாம் சாக்காந்துப்பாங்க. எல்லாம் நிற்க கூட முடியாது. ஏன் சாம்பியனாலும் நிற்க முடியல, அந்த சாம்பியன்ஸ் பெட் ட்ரானாலையும் நிற்க முடியல. அப்படியே மண்டி போட்டு அவங்க படுத்துப்பாங்க. ஏன்னா இதுதான் ட்ரான் வம்சத்துலேயே ஹை லெவலான ட்ரான்னு. அதனால தான் இதுக்கு பவர்லாம் தேவையில்லை. ஒரு சிலவெல்லாம் பிறக்கையிலே பவரோட பண்ணிருப்பாங்களே, அப்படிப்பட்ட ட்ராகன் வம்சம் தான் இந்த ஒரு ட்ராகன் வம்சம். அதை பார்த்து இங்கே கூட சாம்பியன் என் பெட்டு இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கேட்கல, பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். எக்கச்சக்கமான பெட்டை இங்கே கூட கஸ்டமர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ திரும்ப அதோட பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி, திரும்ப நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுறக்காண்டி அந்த போர்ட்டல் யூஸ் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் சிஸ்டம் ஒரு அப்டேட் சொல்லுது, ஆக்சுவலாக உங்களோட இடத்த நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய பெட் மாஸ்டர் வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லை. அப்கிரேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 பில்லியன் செலவாகுன்னு சொல்லலை. நம்ம ஹீரோவை பார்த்து சாக்காயிறேன். 1 மில்லியன் அதை ட்ரைனிங் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இது எதுக்காக நம்ம இதை அப்டேட் பண்ண யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு யோசிச்சுருப்பேன். இருந்தாலும் காசு வேணுமே, எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கா. இது வந்து ஒரு பெரிய காலத்தில் டீச்சராகவே இருப்பேன், சீனியர் டியூட்டராக இருப்பேன். அதனால் அந்த பவரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரன்ட்ட இன்னும் ஆன்லைனில் பேசியிருந்திருப்பேன். உனக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலை. ஆன்லைனில் அவனும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி அசப்ட் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ வந்து போகிற செலவே நிறையா செலவாயிருந்திருக்கான். இப்போ தான் இவன் இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். செக்யூரிட்டி கார்டெலாம் ஃபஸ்ட்டு மறந்துருப்பாங்க. இருந்தாலும் இவன் பாஸில் காட்டினதுக்கப்புறம் அவனை உள்ளே விட்டுருப்பாங்க. அங்கே ஒரு பணக்காரன் இருந்திருப்பேன். அவன் அங்கே இருக்கக்கூடிய ரோபோட்ஸை வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ வந்துருப்பேன். ஓ நீ தானே அது, என்னப்பா சீனியர் ட்விட்டர்னே உன் வயசு என் வயசு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, என்ன என் பவரை செக் பண்ணணும்னு நினைக்கிறியா, உனதான் செக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டாக இருந்துருப்பேன். இவன் நம்ம ஹீரோ ஓங்கிட்டிக்கலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் இவனோட பவர் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பின்னாடி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எப்படி இவனோட தங்கச்சிட்டேருந்து அப்சர்வ் பண்ணேன், அதே மாதிரி இவனும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதனால அவன் கையை கூட தூக்கம் வந்திருக்காது. இதை பார்த்து இவனும் சாக்க இருப்பேன், அவ்வளோ பிரமாண்டமான பவரா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் சும்மா வர மாதிரி இல்லை. நம்ம ஹீரோ 2 மான்ஸ்டர் கம்பெனி பண்ணி போட்டு தரலாம் அவன் ட்ரை பண்ணிப்பேன். அது இருக்குலாம் டீமன்ஸ் பவர்ஸ் இருக்கும் போல இருக்குது. நம்ம ஹீரோ அதிலும் போட்டு தரலாம் ட்ரை பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ அதோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து அப்படியே கையில் தூக்கி போட்டுருப்பேன். இதை பார்த்து அங்கே இருக்க சாக்க இருப்பேன். என் மிகப்பெரிய மான்ஸ்டர் கையில் தூக்கி போட்டான்னு சொல்லி அவனுக்கு காண்டா இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ சொல்லிட்டேன், உன்ட்ட பவர் உண்மையிலே கம்மியாக இருக்கே, இந்த மாதிரி பவர்லாம் வச்சு உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவனோட ஸ்பெஷல் பவர் நீ யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போய் தான் அவனுக்கு ஒரு நியூ ஸ்கில் கிடச்சுங்களா, அந்த நியூ ஸ்கில் யூஸ் பண்ணி இவனோட ட்ராகன் அதோட குரலை கேட்டு இங்கே இருக்க எல்லா பட்டு நாக்கு இருக்கா, இவ்வளோ பயங்கரமான பவர் இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம ஹீரோட்ட நிறைய பவர் இருக்கதை இவன் உணர்ந்துருப்பேன். நம்ம ஹீரோ சொல்லிட்டேன், இவனை தான் நீ எப்படி பவர்ஃபுல்லாக இருந்தேன்னு தெரியல, நிறைய மேட்ச் நீ ஜெயிச்சிருக்காமல கேள்விப்பட்டேன், எப்படியே தப்பி தவறி தான் லக்கில் ஜெயிச்சிருக்கேன் இல்லை. ஆமாம் பாஸ், உண்மையிலே எனக்கு எந்த பவர் இல்லை, இந்த பெட்டை வச்சு தான் நான் இருந்தேன். ஆனால் என்னை விட கம்மியான பவரில் இருக்கவங்க எல்லாத்தையும் நான் ஈஸியாக தூக்க வைத்தேன். இவங்க பார்த்தா என்ன சாம்பியன் சொல்லிட்டான்னு சொல்லி இருக்கிற உண்மை எல்லாத்தையும் இவனு சொல்லியிருப்பேன். பாவி உன்னைய போய் பெரிய ஆள் நினச்சி வாழ்க்கையே கொடுக்கான்னு வந்தேன். சரி உன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறக்கானே இந்த அருகுவார் இதை யூஸ் பண்ணிக்க, இது வெறும் கம்மியான தான், ஒரு 1 பில்லியன் கொடுத்தா போதும் இல்லை. 1 பில்லியனான்னு இவனு சாக்க இருப்பேன். உனக்கு அது மட்டும் இல்லை, லைஃப் டைம் கோச்சிங் நான் கொடுக்குறேன், கவலையப்படாது, உனக்கு என்ன கைடன்ஸ் தான் நான் கொடுக்குறது இல்லை. ஓகே மாஸ்டர் இவனு ஏற்றுந்துருப்பேன். அப்போ இன்ஸ்டால்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது, இப்போயே கொடுத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் என்னென்ன டிப்ஸ் இவனுக்கு தேவை எல்லா டிப்ஸையும் தொட்டு இவனும் வீட்டுக்கு வந்துருப்பேன். இவனோட தங்கச்சி வேறு இவனை புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிப்பான். நம்ம எதுவுமே கிடைக்காம ரூமில் போய் இவனு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். இவன் இந்த 2 பெட்டை வச்சுலாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. புதுசாக வேறு ஒரு பெட்டை தான் நம்ம அப்டேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்ட்ரென்த்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் வந்து பண்ணிருப்பேன். இவனுக்கு புதுசாக பீஸ்ட் ரிண்டு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காட்டியிருக்கா. இது என்ன இருக்குன்னு தெரியல, வாங்கி வைப்போம் பின்னாடி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பீஸ்ட் ரிங்கும் வாங்கியிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் கைட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்பிரிச்சுவல் கைடா இதுவும் தெரியலையா, வாங்கி வைப்போம்னு சொல்லிட்டு இது என்னென்னு பார்க்குறேன்னு நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அந்த ஸ்பிரிச்சுவல் கைடு, அதாவது இவனோட ஸ்டார் பவர் இருக்கும் என் உள்ளுக்குள்ளே, அந்த பவர் அப்படின்னா இவனால் இன்னுமே டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால் என்னோட வீட்டையே நகர்த்தி தள்ளி வைக்க முடியுது. ஏன்னா இவ்வளோ பயங்கரமாக பவர் இருக்கா. ஆனால் இதெல்லாம் 10 அதை சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பேன். அதே சமயம் இவனோட காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜில் 2 பேரை ஒரு 4 பேர் வம்புக்கு இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த எலைட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷனில் இந்த 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு அவங்ககிட்ட இந்த 4 பேர் வம்புக்கு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கையை பிடிச்சி அடிக்கிறது உடைக்கிறதுன்னு இவங்களும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் அடி வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து தட்டுருப்பேன். எதுக்கு அவங்கள போட்டு அடிச்சுக்கன்னு சொல்லி எதுக்கு இருக்கவனோட கையை இவனு உடச்சிருந்துருப்பேன். இதை பார்த்தங்க இவங்க சாக்காந்துருப்பாங்க. இவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போங்கப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல. இப்போ தான் இங்கே கூட 4 பேரா யாரா நீ பெரிய ஹீரோயிசம் காட்டுறக்காண்டி வந்துட்டியா, உன்னையெல்லாம் நாங்கள் ஈஸியாக சாப்பிட மாட்டேன் அடிச்சிருவோம். நாங்களே எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, நாங்கள் ஆப்போனட் காலேஜ், எங்கள் காலேஜ் பேரை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லி கிராடியஸ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் இருந்தவங்க இவங்க தான் எலைட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோட சைக்கிள் வேறு இவங்க 8 மினிட்ஸ்க்கு இருந்திருப்பேன். ஹீரோவில் காண்டாயி
அவனோட பவரை யூஸ் பண்ணி டச் பண்ணாமல் எடுத்துருப்பேன். இவனுக்கு கீழே வந்துருப்பேன். ஏன்னா கீழே வந்துக்கிட்டு இருக்கா போய் சண்டையோட சொன்னேன்னு சொல்லி கூட இருக்கலாம் அசிங்கப்படுத்திப்பாங்க. இரடா என்னோட பவரை காட்டுன்னு சொல்லி அவனோட பெட்டு இருக்குல்ல அதை சமனிங் பண்ணிப்பேன். ஒரு பியரை தான் சமனிங் பண்ணிப்பேன். இதை சமனிங் பண்ணிட்டு அவனுக்கு பெரிய பியரை சமனிங் பண்ண மாதிரி பீத்திக்கிட்டு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ டே எனக்கு டைம் ஆச்சுடா, நான் கிளாஸுக்கு போகணும்டா, ஆல்ரெடியே கொடுக்குற சம்பளத்தை தான் நானும் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என் சம்பளத்தை கெடுக்கிறேங்க எதுனாலும் டக்குன்னு வாங்க சொல்ல. இங்கே நம்ம ஹீரோ இருக்கல, ஹீரோவை பற்றி பேசுகிறக்காண்டி ஆப்போனட் காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த வெளியே சண்டை விட்டுருந்தாங்களே, அவங்களோட மாஸ்டர் அப்புறம் டேரக்டர் எல்லாருமே இந்த இடத்துல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு பயங்கரமான டீச்சர் இருக்கா, நம்ம கேள்விப்பட்டேன் இந்த ஒரு மேட்ச்சில் கூட பண்ண வேலையை தான் ஊர் ஃபுல்லாக பேசப்படுகிறதுன்னு சொல்ல. ஆமாம், இந்த வாட்டி நாங்கள் எலைட் காம்படிஷனில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு இருக்கேன். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு அங்கே இருக்கக்கூடிய பெருசும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பொண்ணு கேட்டு அதெல்லாம் சீக்கிரட்டு சொல்கிறதுக்குலன்னு சொல்ல. இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அடிவெட்டு இந்த இடத்துல வந்திருப்பாங்க. யாரா படிப்பு உங்களை பண்ணது, காம்படிஷன் வச்சுட்டு எங்கடா போய் ஊர் பறக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வார்த்தையை கேட்டால், இல்லை மாஸ்டர் நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஒருத்தர் வந்து எங்களை அடிச்சு போட்டான்னு சொல்ல. யாரும் அவங்க மேலே அடிச்சதுன்னு சொல்ல, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அடிச்சாங்கன்னு சொல்ல. யார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி பிரின்ஸ்பலே சாக்காந்துருப்பார். இங்கே ஒரு பெருசு தரல, அவர் கேட்குறாரு என்ன நடச்சோ உண்மை மட்டும் தான் சொல்லுன்னு சொல்ல. நான் ரோட்டில் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், நான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போக தெரிஞ்சுட்டு எவனை வந்து 30 எடுத்தேன், ஏன் எதுக்குன்னே தெரியல, எங்கேருந்தோ வந்தா மேடம், சத்துன்னு சாட்டினா மேடம் அப்படின்ற மாதிரி இவனு சொல்லியிருந்திருப்பேன். யாரா நம்ம காலேஜ் மேலே கை வச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெருசாக இருப்பேன். இவன் அப்படியே உல்ட்டா பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய பிரின்ஸ்பலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பிரின்ஸ்பல் ஸ்ட்ரைட்டாக கால் அடிக்காரு, டே நீ தான் அந்த பசங்களை அடிச்சேன்னு சொல்ல. ஆமாம் அடித்தேன், என்ன விஷயம் சொல்ல, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருந்திருக்க, நான் பின்னாடி என்ன செய்யறத வந்து பார்த்தா நீ 2 ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றுக்கானே தானே இப்படி பண்ண, அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸை எவனோ நாக் அவுட் பண்ணி போடுவீங்க, நீ காலேஜ் பக்கம் மட்டும் வந்துடாத, உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எங்கே இருந்தாலும் அங்கேயே இருந்துக்க, இந்த பக்கம் மட்டும் வந்தாத, நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லியிருப்பார். இதோட எபிசோட் முடியும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா புரியும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. சீன் வீடியோ டேக் கேர், பை கைஸ்.